வெல்கம் டு அவர் சேனல் ஃபெரிண்டாஸ் பியூட்டிஃபுல் லைஃப். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுவையான சத்தான மடக்கு தோசை. மைதா மாவுல செஞ்ச இனிப்பு மடக்கு தோசை பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இதில் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நாட்டு சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை பார்த்து செய்யலாம். இனிப்பு வேண்டாம், சுகர் பேஷண்ட்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்தால் போதும். பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி அதில் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலை எடுத்து அதில் ரெண்டு கரண்டி மைதா மாவை நம்ம சேர்க்க போகிறோம். டேஸ்ட் கொஞ்சமாக சேர்க்கணும், ஏன்னா நம்ம வந்து அதில் சுகர் நம்ம சேர்க்குறோம் நாட்டு சர்க்கரை, அதனால் கொஞ்சமாக இது பண்ணிட்டு தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் பதத்துக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி ரொம்ப நம்ம தோசை பதத்துக்கு விட அதை விட கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது மேலே அந்த தேங்காயை நம்ம போட போகிறோம். அதில் லைட்டாக நெய் தடவிச்சு நாம் கலக்கி வச்சிருக்கிற அந்த மாவை தான் சேர்க்கணும். தோசை மாதிரி நம்ம ஊற்றணும். தேங்காயை எல்லா இடமும் படும்படியாக அழகாக நம்ம வைக்கணும். நெய் வந்து நம்ம அப்படியே இதெல்லாம் சைடில் கொஞ்சம் நெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மடக்கிடலாம். மடக்கிட்டு வச்சுட்டோன்னா சுவையான மடக்கு தோசை ரெடி. இது வந்து ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்லா இருக்கும்.